Hey guys, welcome back. போட்லேருந்து ரீசெண்டாக வந்து போட் 313 இந்த ப்ளூடூத் நெக் பேண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த இயர்ஃபோன்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட போட் 330யோட ரீட்டைல் பாக்ஸ் இருக்குது. அமேசானில் புக் பண்ணது தான். ஃப்ரண்ட் சைடில் நம்ம பார்த்தோன்னா அந்த இயர்ஃபோன்ஸே வந்து செம்மையாக பிரிண்ட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் நம்மகிட்ட வந்து பிளாக் கலர் தான் இருக்குது. நான் அந்த ப்ளூ கலர் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ப்ளூ வந்து ஸ்டாக் கிடையாது. அண்ட் இங்கே நம்ம பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் 10 ஹவர்ஸ் ப்ளேபேக் இருக்குதா சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து 30 ஹவர்ஸாக வந்து நம்ம நான் ஸ்டாப்பாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி லைஃப் கண்டிப்பாக வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 335ல பேட்டரி லைஃப் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அப்படியே பேக் சைடு வந்தோன்னா 10mm டிரைவர் சைஸ் கொடுத்துருக்காங்க. டிசைன் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 30 ஹவர்ஸ்க்கான ப்ளேபேக் இருக்குது. மெட்டாலிக் இயர்பட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டூவல் பேரிங் சப்போர்ட் இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஏன்னா 2 ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் லோ பவர் கன்சப்ஷன் சிப்செட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வாட்டி வந்து குவால்காம் சிப்செட் இதில் யூஸ் பண்ணலை. ஏன்னா 335ல வந்து குவால்காம் சிப்செட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆப்டெக் சப்போர்ட்டும் அதில் இருந்தது. பட் இதில் வந்து அது எதுவுமே கிடையாது. அண்ட் IPX5க்கான ரேட்டிங் இருக்குது. ஸோ மைனர் ஸ்பிளாஷஸ் வந்து கண்டிப்பாக விஸ்டாண்ட் ஆகும். டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது. பட்ஜெட்டில் லான்ச் பண்ணாலும் டைப் சி போர்ட் கொடுக்கறது நல்ல விஷயமா தான் இருக்குது. ஸ்மூத் இன்டெகிரேட்டட் கண்ட்ரோல்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். வாய்ஸ் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ரொம்ப டிலே பண்ணாமல் டப்பா ஓப்பன் பண்ணலாம். ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா 3919 போட்டிருக்காங்க. பட் இது ஆக்சுவலாக வந்து 1300க்கு வந்து அமேசானில் செல் பண்ணுறாங்க. மேட் இன் சைனா தான். இமேஜின் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போட் அவங்களோட பிராண்டிங் போட்டு வந்து இங்கே செல் பண்ணுறாங்க. போட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் இம்போர்ட்டட் தான். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செம நீட்டாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து நம்ம சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா உள்ளே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவரில் மட்டும் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. டைப் A to டைப் C கேபிள் ஒரு டீசெண்டான குவாலிட்டியில் இருக்குது. போட் பிராண்டிங் வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் திங் நம்ம பார்த்தோம்னா இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ்க்கான இயர்பட்ஸ் வந்து இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா 2 பேர் நம்மளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் போட் ஸ்டிக்கர்ஸும் வந்து இருக்குது. உங்களுக்கு தேவையான இடத்துல இது பேஸ்ட் பண்ணிக்கோங்க. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இங்கே டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா IPX5க்கான ரேட்டிங் இருக்குது. டூவல் பேரிங் சப்போர்ட் இருக்குது. சார்ஜிங் டைம் நம்ம பார்த்தோன்னா 40 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜிங் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 10 வாட் சார்ஜர் நம்ம யூஸ் பண்ணாலே வந்து சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடுற மாதிரி தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 150 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 இயருக்கான வாரண்ட்டி இருக்குது. அந்த வாரண்ட்டி கார்டும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி வந்து அந்த போட்டு மற்ற ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த பேம்ப்ளெட் வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயே. இப்போ வந்து நம்ம இயர்ஃபோன்ஸ்க்கு வரலாம். அண்ட் மேலே பாட்டு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரப்பரில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு சாஃப்ட் ரப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. அண்ட் பாட்டமில் நம்ம பார்த்தோன்னா இது எல்லாமே வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பில்டு வைஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட்டனுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் இருக்குது. சார்ஜிங் போர்ட்டுக்கு வந்து ஒரு தனி ஃப்ளாப் ஒன்று இருக்குது. ஸோ இது இருக்கிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் தண்ணி வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டன் வந்து கொஞ்சம் ப்ரொட்ரூட் ஆகி வெளில வந்திருக்கு. ஒரு நல்ல ஃபீட்பேக் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து போட் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து பிளெயினாக இருக்குது. அப்படியே இந்த கேபிள் எல்லாமே வந்து ரவுண்டட் ரப்பர் கேபிள் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ஷன் நல்ல திக் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. பில்டில் வந்து நம்மளுக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் கிடையாது. அண்ட் இந்த இயர்ஃபோன்ஸ் நம்ம பார்த்தோன்னா போட் 255லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிமிலராக தான் இருக்குது. அதே மாதிரி மேலே இந்த இயருக்கு வந்து ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளீட்டாக இந்த இயர்பட்ஸ் எல்லாமே வந்து மெட்டாலிக்கில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. மீடியம் சைஸ் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இது வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேரிங் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பவர் பட்டன் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஸோ இங்கே வந்து எல்இடியும் இருக்குது. ப்ளூ எல்இடி வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா சுவிட்ச் ஆன் ஆகிடுச்சு. சுவிட்ச் ஆன் ஆனதுக்கப்புறமா நம்ம அப்படியே பேரிங் கூட பண்ணிடலாம் ஃபோனில். ஸோ இங்கே வந்து Rockerz 313 வந்திருக்கு. நம்ம இதை செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பேரிங்னு வருது. ஸோ பேரிங் ரிக்வஸ்ட் வந்துருச்சு. இந்த ரிக்வஸ்ட் ஓகே கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து பேர் ஆகிடும். இயர்ஃபோன்ஸ் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக பேர் ஆகிடுச்சு. 100% பேட்டரியில் இருக்குது. நம்ம அப்படியே வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பவர் பட்டனுக்கு பேக் சைடு நம்ம வந்தோன்னா இங்கே வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன். ப்ளஸ் பட்டன் வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணலாம். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ட்ராக்கு போகுது. அதே மைனஸ் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணால் ப்ரீவியஸ் ட்ராக் வருது. ஸோ சிங்கிள் டைம் நம்ம டேப் பண்ணால் ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பவர் பட்டன் வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும்.
பட் இந்த ஃபோனில் வந்து பிக்ஸ்பி இருக்குது. பிக்ஸ்பி வந்து நம்மளுக்கு வேக்கப் ஆகுது. ஸோ வாய்ஸ் அசிஸ்டன்ட் கண்ட்ரோலை வந்து நம்ம இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம லாஸ்ட்டாக யாருக்கு கால் பண்ணியிருப்போம் அந்த கால் போகும். ஸோ காலிங் ஆப்ஷனும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்க்குறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த இயர்ஃபோன்ஸோட அன்பாக்சிங் அதை பேர் பண்ணுறதுலாம் எப்படின்னு பார்த்துருப்பீங்க. அமேசானில் தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். பட் நான் புக் பண்ணும்போது 1300 தான் இருந்தது. இப்போ போய் பார்த்தா 1715 போட்டு வச்சுருக்காங்க. மனசாச்சே இல்லாமல் இருக்குது. ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது போல். நான் புக் பண்ணும்போதே வந்து பிளாக் கலர் மட்டும் தான் இருந்தது. எல்லோ ப்ளூ எல்லாமே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்தது. இப்போ செல் பண்ணிட்டு இருக்க ப்ரைஸ் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. இதோட ஆக்சுவல் ப்ரைஸே வந்து போட் வெப்சைட்லேயே 1300 தான் போட்டிருக்காங்க. டிசைன்னு பார்த்தோன்னா ஏற்கனவே நம்ம போட் இயர்ஃபோன்ஸ்லாம் பார்த்துருப்போம். சிமிலர் டிசைன் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. புதுசாக எதையும் ட்ரை பண்ணல. மேலே ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. காதில் கரெக்டாக போய் மாட்டிக்கும். பில்டு வைஸ் நம்ம வந்து கீழே வந்து அலுமினியம் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. கொஞ்சம் ஹார்ட் யூஸராக இருந்தால் கூட வந்து கண்டிப்பாக தாக்கு பிடிக்கும். ஸோ கம்ஃபர்ட் வந்துன்னா நம்ம நார்மலாக வியர் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் பாட்டு கேட்டுட்டு இருக்கோம், கால்ஸ் பேசணும் அப்படின்னு நினச்சா கூட கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இயர் வந்து பெயின் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியல. பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா இதில் பை டிஃபால்ட்டாக மீடியம் இயர் டிப்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. மீடியம் இயர் டிப்ஸ் வந்து கொஞ்சம் காது வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மீடியம் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா ஸ்மால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்மால் இயர் டிப்ஸ் யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அதில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. கழுத்தில் ரொம்ப நேரம் மாட்டிகிட்டு இருந்தால் கூட லைட் வெயிட்டாக தான் இருக்குது. எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் கிடையாது. அண்ட் இதுக்கு வந்து IPX5க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஜாகிங் பண்ணும்போது, வாக்கிங் பண்ணும்போது வியர் பண்ணி நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஸ்வெட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து நீங்கள் பயப்பட தேவையில்ல. கனெக்டிவிட்டி நம்ம வந்து ப்ளூடூத் 5ல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. டுவல் பேரிங் சப்போர்ட் இருக்குது. டுவல் பேரிங்கில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. அதுவும் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்னு எடுத்துகிட்டா ஒரு 7-8 மீட்டருக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டியில் இஷ்யூ இருக்காது. பட் நீங்கள் இந்த ரூம்லேருந்து பக்கத்து ரூம் போனோம் அப்படின்னா லேட்டன்சி இஷ்யூ இருக்கும். அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பட்ஜெட்டில் நம்ம பெருசாக எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது. பட் ஒரே ரூம்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம். வாய்ஸ் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட் இருக்குது. பட் நீங்கள் எத்தனை பேர் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ப்ளூடூத் ஹெட்செட் வழியாக யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இயர்ஃபோன்ஸ் நம்ம எடுத்துகிட்டா கண்டிப்பாக காலிங்காகவும் யூஸ் பண்ணுவோம். இன்டோர் அண்ட் அவுட்டோர் காலிங்கில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஒரு மைக்கும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மைக் வந்து நம்மளோட வாய்ஸ் வந்து நல்லாவே பிக்கப் பண்ணுது. ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஒரு 1 ஹவருக்கான லாங் கால்ஸ் அதுவும் வந்து அவுட்டோரில் வாக்கிங் போகும்போதெல்லாம் பேசி பார்த்துருக்கேன். ஸோ அதுலேயும் வந்து எந்த ஒரு இஷ்யூ இல்லை. அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இதோட சவுண்ட் அவுட்புட் நம்ம எடுத்துகிட்டோம்னா 10 mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டோரில் நீங்கள் வந்து 100% வால்யூமில் கேட்கலாம். பட் காது கிளியும். பட் அந்த மாதிரி வந்து நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணாதீங்க. காது சீக்கிரமாகவே போயிடும். அவ்வளோ ஃபுல் வால்யூமில் வச்சு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா. அவுட்டோர் நீங்கள் போனாலும் வந்து ஃபுல் வால்யூம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த யூஸருக்கு வந்து 70 to 80% வால்யூம் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதில் வந்து குவால்காம் சிப் யூஸ் பண்ணல. குவால்காம் சிப் யூஸ் பண்ணாதனால ஆப்டெக்ஸ்க்கான சப்போர்ட் இல்லை. இது வந்து SPC, AAC இந்த கோடக்கில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நார்மலாக பட்ஜெட் ஃபோன்ஸில் நம்மளுக்கு அந்த கோடக்கிலாமே வந்து சப்போர்ட் ஆகும். இதுலேருந்து வரக்கூடிய சவுண்ட் அவுட்புட் நம்ம பார்த்தோன்னா பேஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. இந்த பேஸ் வந்து மற்ற ஃப்ரீக்வன்சி வந்து லைட்டாக டாமினேட் பண்ணுற ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சவுண்ட் அவுட்புட் வந்து நார்மல் யூசர்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். பட் மியூசிக் ஓரியன்டாக நான் இயர்ஃபோன்ஸ் சூஸ் பண்ணுறேன்ற யூசருக்கு வந்து கொஞ்சம் நெட் பிக்கிங்காக இருக்கும். இது ஹை மிட் அண்ட் லோ டோன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருந்தால் நம்மளுக்கு இன்னும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் பேஸ் வந்து இது கொஞ்சம் பூஸ்டடாக இருக்குது. பேஸ் லவர்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஏதாச்சும் ஒரு ஆப் யூஸ் பண்ணி அதில் சவுண்ட் சிக்னேச்சர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அப்படி கூட வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அந்த மியூசிக் குவாலிட்டிக்காக தான் இயர்ஃபோன்ஸ் வாங்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா இதோட ஒரு 100-200 ரூபி ப்ரைஸ் டிஃபரன்ஸில் நம்மளுக்கு 335 கிடைக்குது. 335ல் இதை விட ஒரு வே பெட்டரான சவுண்ட் சிக்னேச்சர் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் கொஞ்சம் பேலன்ஸ்டான அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். ஆப்டெக்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. ஆப்டெக்ஸ் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா ஃபோன்லேருந்து ஒரு ஃபைலை சென்ட் பண்ணும்போது அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி சென்ட் பண்ணும். இயர்ஃபோன்ஸ் வந்து டீகம்ப்ரஸ் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு குவாலிட்டி லாஸ் இருக்காது. ஆப்டெக்ஸ் சப்போர்ட் இருக்க 335க்கும் ஆப்டெக்ஸ் இல்லாத இந்த 330க்கும் கண்டிப்பாக வந்து டிஃபரன்ஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பேட்டரி லைஃப்னு வந்தோன்னா போட்லேருந்து 30 hours கிளைம் பண்ணுறாங்க. நீ நார்மலாக 60 to 70% வால்யூமில் வச்சு டெய்லி 2 hours யூஸ் பண்ணிங்கனாலே வந்து ஈஸியாக 1 வீக்கு மேலே பேட்டரி லைஃப் வரும். நான் லாஸ்ட் ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிருக்கேன். வாங்கின உடனே சார்ஜ் பண்ணது தான். அதுக்கப்புறமா வந்து சார்ஜே பண்ணல. பட் சார்ஜிங் டைம் நம்ம எடுத்துகிட்டா 45 minutes ஆகும். ஸோ நீங்கள் வந்து 60 to 70% வால்யூமில் கேட்கறதா இருந்தீங்கன்னா ஈஸியாக 20+ hours பேட்டரி லைஃப் கிடைக்கும். பேட்டரி லைஃப் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. இதில் எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுமே இல்லை. இது வந்து 1300 ரூபீஸ்க்கு நீங்கள் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு இந்த பில்டு இதுலேருந்து வரக்கூடிய சவுண்ட் அவுட்புட் இதெல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணால் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. பட் போட் 335 மாதிரி இயர்ஃபோன்ஸ் எல்லாமே வந்து 1400 1500 எல்லாமே வந்து ஆஃபர் டைமில் கிடைக்குது. சப்போஸ் பட்ஜெட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக 1300 தான் இருக்குன்ற பட்ஜெட்டில் இதை கன்சிடர் பண்ணலாம். பட்ஜெட் கொஞ்சம் அப் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா போட்லேருந்து 335 இல்லைனா ஓப்போலேருந்து M31 இந்த மாதிரி இயர்ஃபோன்ஸ் கன்சிடர் பண்ணலாம்.
ஓப்போ M31 வந்து இப்போ ஆஃபரில் வந்து 1600 செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்குலாம் நம்ம பார்த்தோன்னா அது வந்து ரொம்ப ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ளூடூத் நெக் பேண்டாக இருக்குது. இந்த இயர்ஃபோன்ஸ்க்கான பெஸ்ட் பை லிங்க் போட் 335 ஓப்போ M31 இந்த இயர்ஃபோன்ஸோட லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே தரேன். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் இயர்ஃபோன்ஸ் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம சேனல் லிங்க் யூஸ் பண்ணி வாங்க. சேனலுக்கு வந்து இன்டெரக்டாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் யாராச்சும் வந்து போட் 330 இல்லை 335 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.